சாரி. மியூட் எடுக்கலையோ? சாரி. சார், நான் மியூட் எடுக்காம விட்டேன். தேங்க்யூ, சாரி. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சங்கீதக்காரர் தாவீது இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இதிலே நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், 6 நாட்களும் வேலை செய்து ஒரு நாளைக்கு ஒரு நாளை கர்த்தரை தேடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் ஆலயத்திற்கு செல்வதற்கும் அதை நாம் செலவிடப்பட வேண்டும். அதை ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று தேவனும் அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க விரும்புகிறார். தேவன் தாம் செய்த எல்லா சிருஷ்டிப்புகளை முடித்த பின்பு அவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வேதம் ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த 6 நாளும் நாம் வேலை செய்து ஒரு நாளை நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஆசரிக்க தேவனுடைய ஆலய பிரகாரங்கள், அதைத்தான் சொல்றார் சங்கீதக்காரர் தாவீது. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போக வேண்டும் என்பதை சங்கீதக்காரர் மறைமுகமாக இதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே அதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, இதற்கு ஒரு உதாரணம் தான் சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே, அப்போ வழக்கத்தின்படியேனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? வாரந்தோறும் 7வது நாள் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். பாருங்க, வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவருடைய சுருள் கொடுக்கப்பட்டது, அதை வாசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால், இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு முன்னுதாரணமாக இதை சொல்லியிருக்கிறார் இல்லையா? 6 நாட்கள் அவரும் வேலை செய்திருப்பார். தன்னுடைய தகப்பனாரோடு கூட அந்த தச்சு வேலையை செய்து உதவியாக இருந்து அவருக்கு உதவியாக, அந்த குடும்ப சூழ்நிலையிலே அவருக்கு உதவியாக இருந்திருப்பார். ஆனால் 7வது நாளை அவர் தேவ ஆலயத்திற்கு போவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நாமும் அப்படித்தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்களாக நாம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே கூட வேண்டும், சபை கூட வேண்டும் என்று தெளிவாக வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதனால என்ன காரியங்கள்? ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சபை கூடுதல் நிமித்தமாக நமக்கு ஆவிக்குரிய நன்மைகளும் கிடைக்கிறது, ஆவிக்குரிய வளர்ச்சியும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் இந்த ஸ்தலம், சபை கூடுதல். அப்போ ஆவிக்குரிய நன்மைகள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லைங்க, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தேவன் தருகிறார். ஏனென்றால் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் அழிந்து போகக்கூடியது, ஆனால் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களோ நித்தியமாய் எப்பொழுதும் அது அழியாததாய் இருக்கிறது. அந்த அழியாத ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆவிக்குரிய வளர்ச்சிகளையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்தலம்தான் சபை கூடுதல். ஆகினால்தான் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2-3 வசனங்கள், அதில் 3வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கு யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அப்போ நாம் நடக்க வேண்டிய வழிகள் எங்கு போதிக்கப்படுகிறது, நாம் எவ்வாறு நம்முடைய தேவனுடைய சித்தத்திற்கு நடக்க வேண்டும் என்பது எங்கு போதிக்கப்படுகிறது? சபை கூடுதலிலே அது தெளிவாக போற்றப்படுகிறது. போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எங்கே? தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வரும் பொழுதுதான் தேவ வார்த்தையின் மூலமாக நாம் அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதற்கு உதாரணம் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் 2 உதாரணம் என்னன்னா, அன்னாள் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே அவள் ஊன்றி ஜெபித்தால் அவள் குழந்தை பெற்றுக்கொண்டாள். அப்போ அது எங்கே? தேவனுடைய ஆலயத்தில். இன்றொன்று 18 வருஷமாய் நிமிர கூட முடியாத ஒரு கூனி எங்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் என்றால் தேவனுடைய ஆலயத்தில். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தார், நிமிரக்கூடாது, இவளும் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கிறாள் என்று சொல்லி அவளை தொட்டு சுகமாக்குகிறார்.
அவள் உடனே அவர் கூனி நீங்கிற்று. அவள் எழும்பி நின்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடுதல் நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அன்னாள் ஜெபித்தாள். தேவனுடைய ஆலயத்திற்கு அந்த கூனி அந்த நாளிலே சென்றபடினாலே, இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்தபடினாலே அவள் அந்த நன்மையை, அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். அப்போ அந்த இந்த சபை கூடுதலிலே நமக்கு அற்புதங்களும் அதிசயங்களையும் விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் வழிநடத்துதலையும் எல்லா காரியங்களும் சபை கூடுதலில் தான் காணப்படுகிறது. அதனால்தான் சபை கூடுதலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 11:4, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் ஆலயத்தின் மேல் திறந்திருக்கும் என்று 1 ராஜாக்கள் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்போம். அவருடைய ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாய் நாம் பரிசுத்தமாக இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க நினைக்கும் பொழுது, அதை தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நமஸ்கரிக்க, ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்த சபை கூடி வரும் பொழுது இவ்விதமான நன்மைகளை நாம் தேவனுடைய கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாகவே நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஆலயத்தை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேதத்தை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேத வார்த்தையை நேசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அப்பொழுது கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் திருப்தியாகவும் நன்மையாகவும் வைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.